வணக்கம். பிஎன்சியின் மதிய நேர பிரதான செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷாலினி மூர்த்தி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சட்டசபை தேர்தலில் வலிமையான கூட்டணியை உருவாக்கும் அதிமுக புதிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடப்பதாக தகவல். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தார். தாவேகா நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி வழங்கிய விஜய். தூய்மை பணியாளர்களின் உடல்நிலை குறித்து தினசரி தகவல் அளிக்க வேண்டும். உழைப்போர் உரிமை இயக்கத்திற்கு ஹைகோர்ட் உத்தரவு. சென்னை எண்ணூர் கொலையாளியை காட்டிக் கொடுத்த எஸ்ஐஆர் 21 ஆண்டுகள் பதுங்கியிருந்தவர் பெங்களூரில் கைது. குமரிக்கடல் பகுதியில் டிட்வா புயல் உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. டெல்டா மற்றும் வட கடலோர மாவட்டங்களுக்கு 29ஆம் தேதி அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். அதிமுக கூட்டணியில் இருந்து பழைய இலைகள் உதிர ஆரம்பித்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் கூட்டணியை வலிமைப்படுத்தும் வேலையை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தொடங்கிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக, தமாக, ஐஜேகே, புதிய நீதி கட்சி போன்றவை தற்போது கூட்டணியில் உள்ள நிலையில் தேமுதிக, பாமகவையும் இணைக்க பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது மட்டுமல்லாது டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி, பூஜை ஜெகன்மூர்த்தி போன்றவர்களையும் தங்கள் பக்கம் கொண்டு வரும் வேலையை எடப்பாடி கே பழனிசாமி தொடங்கிவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் கே செங்கோட்டையன் இன்று பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்திற்கு சென்று விஜய் முன்னிலையில் கட்சியில் உறுப்பினரானார். கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி எம்எல்ஏ பதவியை நேற்றைய தினம் ராஜினாமா செய்த செங்கோட்டையன் தாவேகாவில் இன்று இணைந்தவுடன் தாவேகா நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரோடு, கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளர் பொறுப்பு வழங்கியுள்ளார் தாவேகா தலைவர் விஜய். தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதை எதிர்த்து கால வரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் 4 தூய்மை பணியாளர்களின் உடல்நிலை குறித்து தினமும் காவல் நிலையத்திற்கு அறிக்கை அளிக்க வேண்டும் என உழைப்போர் உரிமை இயக்கத்திற்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் திரைப்படம் திரையிடப்பட்டு வருகிறது. அதன்படி நவம்பர் மாதம் காக்கா முட்டை எனும் திரைப்படத்தை ஒளிபரப்ப வேண்டும் என சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு இயக்குநர் மணிகண்டன் இயக்கத்தில் வெளிவந்த காக்கா முட்டை திரைப்படம் சென்னையில் குடிசைவாழ் பகுதியில் வசிக்கும் 2 சிறுவர்கள் பற்றிய கதையாகும். சென்னை எண்ணூரில் நடந்த கொலை வழக்கில் தலைமறைவாக வாழ்ந்து வந்த குற்றவாளியை எஸ்ஐஆர் படிவ விபரத்தை வைத்து 21 ஆண்டுகளுக்கு பின் போலீசார் கைது செய்தனர். மதுபோதையில் மனைவியை தவறாக பேசியதாக நண்பனை கொன்ற ரபிக் என்ற அந்த கொலையாளியை தேடி வந்த தனிப்படை போலீசார் மக்களோடு மக்களாக தங்கி பெங்களூரு மாவட்டம் மாண்டிவாளா சந்தை பகுதியில் கைது செய்தனர். சென்னை அண்ணா அறிவாலயம் அருகே மிக மோசமான போக்குவரத்து நெரிசல் நிலவுகிறது. வெறும் 200 மீட்டர் தூரத்தை கடக்க வாகனங்கள் சுமார் 20 நிமிடங்கள் ஆகிறது என வாகன ஓட்டிகள் கவலைப்படுகின்றனர். மெட்ரோ ரயில் பணிகள் காரணமாக டிஎம்எஸ் அலுவலகத்தில் தொடங்கி அண்ணா அறிவாலயம் வரை வாகனங்கள் வரிசை கட்டி நிற்க நேரிடுகிறது. இந்த நெரிசல் எல்டாம் சாலை மற்றும் போஸ் சாலையில் இருந்து வரும் போக்குவரத்தையும் பாதிக்கிறது. போக்குவரத்து நெரிசலுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் பாகிஸ்தான் சிறையில் கொலை செய்யப்பட்டு விட்டதாக நேற்று சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவியதால் அங்கு கலவரம் வெடித்துள்ளது. ராவல்பிண்டி சிறைக்கு வெளியில் பாகிஸ்தான் தெஹ்ரீக்-இ-இன்சாப் கட்சி தொண்டர்கள் திரண்டு ரகளையில் ஈடுபட்ட போது போலீசார் தாக்குதல் நடத்தி கலவரக்காரர்களை கலைத்தனர். இந்த தாக்குதல் சம்பவத்தில் இம்ரான்கானின் சகோதரிகளும் காயமடைந்தது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாஷிங்டன் நகரின் மையப்பகுதியில் வெள்ளை மாளிகைக்கு அருகே நடந்த துப்பாக்கி சூடு தாக்குதலில் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு படை வீரர்கள் 2 படுகாயமடைந்தனர். அப்போது அதிகாரிகள் துரிதமாக செயல்பட்டு தாக்குதல் நடத்திய நபரை கைது செய்தனர். தாக்குதலின் போது அந்த நபர் கடுமையாக காயமடைந்ததாக கூறப்படுகிறது. இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக அதிபர் டிரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் ஒரே ஆண்டில் 2.2 லட்சம் H1B விசாக்கள் வழங்கப்பட்டதில் மோசடி நடந்திருப்பதாக அமெரிக்க எம்பியும் பொருளாதார நிபுணருமான டேவ் பிராட் குற்றம் சாட்டியுள்ளார். பாட்காஸ்ட் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஓராண்டில் மொத்தமாகவே 85,000 பேருக்கு தான் H1B விசா வழங்க வேண்டும். இந்தியாவில் H1B விசா வழங்குவதன் பின்னணியில் மிகப்பெரிய மோசடியே நடக்கிறது என்று தெரிவித்துள்ளார்.
குமரிக்கடல் பகுதியில் டிட்வா புயல் உருவாக வாய்ப்புள்ளதால் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் வரும் 29, 30ஆம் தேதிகளில் அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. டிட்வா புயல் தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக வட தமிழகம் மற்றும் புதுவை கடலோர பகுதிகளை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதன் காரணமாக டெல்டா மற்றும் வட கடலோர மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம்ஸ் செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி.